ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி குக்கிங். இன்றைக்கி ஹெல்த்தியான சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சொரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் பாசிப்பருப்பை நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். சொரக்காய் நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சொரக்காய் கூட்டு குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாகிடுச்சு. இதில் நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பும் சேர்த்துக்கிறேன். அடுக்கி வச்சுருக்க சொரக்காயெல்லாம் சேர்த்துறேன். ஒரு 5 நிமிஷம் இதில் இருக்க பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பையும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு வச்சுக்கலாம். விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகா போட்டு தாளிச்சிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.